ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தினா ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம மே மந்தோட சில முக்கியமான டேஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மே 1 இன்டர்நேஷ்னல் லேபர் டே அல்லது மே டேன்னு சொல்லுவாங்க. சர்வதேச தொழிலாளர் தினம் அல்லது மே தினம்னு சொல்லுவாங்க. அடுத்து மே 1 அன்னைக்கு குஜராத் அப்புறம் மகாராஷ்டிராவுடைய ஸ்டேட்ஹுட் டே. இந்த ரெண்டு ஸ்டேட்டும் மே 1 1960 அன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து மே 2 வேர்ல்டு டியூனா டே. உலகத்தில் வந்து அதிகமான புரதம் இந்த டியூனாலேருந்து தான் வந்து கிடைக்கிது. ஸோ அதுக்காக மே 2 வந்து டியூனா டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து மே 3 ப்ரெஸ் ஃப்ரீடம் டே. பத்திரிகை ஒரு நாட்டோட வளர்ச்சியில் ஒரு மிக முக்கியமான பங்கு வந்து வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையோட முக்கியத்துவத்தை வந்து 1991 விண்டுஹாய் பிரகடனம் வந்து சொல்லுச்சு. ஸோ அந்த பிரகடனம் வந்து நிறைவேற்றப்பட்ட அந்த நாளை தான் நம்ம இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் டேவை வந்து கொண்டாடுறோம். அடுத்து மே 4 சர்வதேச நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தினம், இன்டர்நேஷ்னல் கோல் மைனர்ஸ் அப்புறம் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே. 6th மே வேர்ல்டு ஆஸ்துமா டே. இது வந்து மே மந்த்துடைய ஃபஸ்ட்டு டியூஸ்டே அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. இந்த ஆஸ்துமாங்கிறது லங்ஸ் சம்மந்தப்பட்ட நோய். இதுக்கு என்விரான்மெண்டல் அப்புறம் ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸாக வந்து ரீசனாக வந்து அமையுது. அடுத்து 7th மே வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே, உலக தடகள தினம். இது 1996 அனுசரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் ஜெயந்தி, ரவீந்திரநாத் தாகூருடைய பிறந்த நாள். 8 மே வேர்ல்டு ரெட் கிராஸ் டே, உலக செஞ்சிலுவை தினம். இந்த தினமானது செஞ்சிலுவை சங்கத்துடைய நிறுவனர் ஹென்றி டுனாண்டினுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு கொண்டாடப்படுது. நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடியது மே 8 வேர்ல்டு தாலசீமியா டே, உலக தாலசீமியா தினம். இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். அடுத்து 11 மே ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம், நேஷ்னல் டெக்னாலஜி டே, தேசிய தொழில்நுட்ப தினம். பொக்ரான் அணுகுண்டு சோதனை வந்து நம்ம வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே 11 1998. இதுக்கு பேர் தான் மிஷன் சக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிகழ்வை வந்து நினைவுகூரும் முகமாக இந்த மே 11 நம்ம நேஷ்னல் டெக்னாலஜி டேவாக வந்து கொண்டாடுறோம். அடுத்து மே 11 மதர்ஸ் டே, செகண்ட் சண்டே ஆஃப் மே. மே 12 இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே, சர்வதேச செவிலியர் தினம். நர்ஸுகளுக்கெல்லாம் முன்னோடின்னு அழைக்கப்படக்கூடிய ஃப்ளோரசன்ஸ் நைட்டிங்கேலுடைய பிறந்த தினமான மே 12 நர்சஸ் டேவாக வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து மே 15 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ், சர்வதேச குடும்ப தினம். அடுத்து மே 16 நேஷ்னல் டெங்கு டே, தேசிய டெங்கு தினம். இந்த டெங்குங்கிறது மஸ்கிட்டோவால் பரவக்கூடிய ஒரு முக்கியமான நோய். அதோடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறதுக்காக தான் இந்த தினமானது அனுசரிக்கப்படுது. அடுத்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃப்ளைட், சர்வதேச ஒளி தினம். 1960 தியோடர் மைனன் வந்து பார்த்திங்கன்னா லேசர் மூலயமா அறுவை சிகிச்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருப்பார். ஸோ அதை நினைவு கூறும் வகையில் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃப்ளைட்டுங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்து நேஷ்னல் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் டே, தேசிய அழிந்து வரும் உயிரினம் தினம். இது வந்து ஒவ்வொரு மே மாதமும் 3வது வெள்ளிக்கிழமைங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்து 17 மே வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் டே, உலக தொலைத்தொடர்பு தினம். மே 17 1865 பாரிஸில் ஃபஸ்ட்டு தந்தி மாநாடு வந்து நடந்திருக்கும். ஸோ அதை நினைவுக்கூறும் வகையில் இந்த வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் டேங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்து 17th மே அன்னைக்கு இன்னொரு டேவும் இருக்குது, வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மே 18 இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே, சர்வதேச அருங்காட்சியக தினம். 21 மே ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம், நேஷ்னல் ஆன்டி டெரரிசம் டே, தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம். இந்த தினமானது நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து 21 மே 1991 அன்னைக்கு கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை நினைவுகூறும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் இந்த தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினமானது அனுசரிக்கப்படுது. அடுத்து 21 மே இன்டர்நேஷ்னல் டீ டே, சர்வதேச தேயிலை தினம். 22 மே இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம். 23 மே உலக கடலாமை தினம், வேர்ல்டு டர்ட்டில் டே. அடுத்து 30 மே கோவாவுடைய ஸ்டேட்ஹுட் டே. கோவா மாநிலம் மே 30 1987 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை நினைவு கூறும் வகையில்
30 மேவை வந்து நம்ம கோவாவோட ஸ்டேட் டேவாக வந்து கொண்டாடுறோம். அடுத்து 31 மேவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம், ஆன்டி டொபாக்கோ டே, வேர்ல்டு நோ டொபாக்கோ டே கூட சொல்லுவாங்க. இந்த தினம் 1987 வந்து கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. புகையிலை நம்மளுடைய உடம்புக்கு எந்த அளவுக்கு தீங்கு விளைவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த தினமானது வந்து கொண்டாடப்பட்டு வந்துகிட்ருக்கு. ஓகே காய்ஸ், இந்த டேஸ்லாம் உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார்